சார் வணக்கம் சார். வணக்கம் மார்ஷல். பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு 18% ஓட்டு இருக்கு, அதிமுகவை விட தாண்டி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பாக்குறேன்? அது அவருக்கு கருத்து. ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி 18 விழுக்காடு ஓட்டு தாவேக்காவுக்கு இருக்கதாட்டு சொல்றாரு. அது நிரூபிக்கப்படாத ஒன்று. இப்படித்தான் விஜய் தனக்கு ரொம்ப பெரிய ஓட்டு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு மோடியை கோயம்புத்தூர்ல போய் பார்த்தாரு. எங்க அண்ணன் ரஜினிகாந்த் மோடி வந்து பார்த்தாரு, இவரு போய் மோடியை பார்த்தாரு. ஜெயலலிதா சீமானை பயன்படுத்தி 6 விழுக்காடு வாக்க உயர்த்தினாங்க. 39 விழுக்காடு வாக்குங்கிறத 45 விழுக்காடுக்கு போனாங்க. அடுத்து 39 மக்களவை இடத்துல 37 மக்களவை இடத்தை வெற்றி பெற்றாங்க. அன்னைக்கு விஜய் அரசியல் பேச விட்டவர் ஜெயலலிதா மரணம் அடையிறது வரை அரசியல் பேசலை. பிரவீன் சக்கரவர்த்திக்கு ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்திக்கு தெரியுமா? சுப்பிரமணிய சாமியார் ஒரு ஒத்த ஓட்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பேட்டியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு இது தெரியுமான்னு கேட்குறேன். அடுத்தால விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்துக்குள்ள சீமான்கிட்ட காலையில இருந்து சாயங்காலம் வர ஜான ஆரோக்கியசாமி பேசுவார். ஸோ ஜான ஆரோக்கியசாமிக்கு ஊதுகுழலாம் ஒற்றுமையா இவர் பேசுறாருன்னு நினைக்கிறேன். 20 விழுக்காடு விஜய்க்கு ஓட்டு இருக்கு, 20 விழுக்காடு ஓட்டு இருக்கு, 20 விழுக்காடு ஓட்டு இருக்கு. பேசி விட்டுருங்க விஜயை பத்தி பேசி விட்டுருங்க. அந்த ஈரம் மண்ணும் எருக்கட்டி சாம்பலம் தான் இருக்கு, ஒரு மண்ணும் கிடையாது. பலம் நிரூபிக்காத எவனுக்கும் ஓட்டு கிடையாது, பலம் நிரூபிச்சாதான் ஓட்டு அப்படிங்கிற கருத்தை நான் சொன்னேன். இந்த ரஜினிகாந்துக்கு அப்படி சொன்னேன்னு வருவாங்க. நான் என்ன சொன்னேன்? ரஜினிகாந்த அந்த இதை வீடியோ எடுத்து பார்த்தா தெளிவா தெரியும் அறிவு நாணயம் உள்ளவங்களுக்கு. என்ன ஆச்சு ரிசல்ட்ல? போலிங் அதிகமாயிட்டு, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. திமுக போலிங் அதிகமாயிடுச்சு. கள்ளக்குறிச்சி சாராயச்சாவை பார்த்து திமுக ஆட்சியில் சாராயச்சாவை நடக்குதுன்னு ஷோ காட்டின இவரை உதயநிதி ஸ்டாலின் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டார். இதுதான் நடந்தது. அப்ப நீங்க நிரூபிச்சாதான் ஓட்டு. என்ன ஓட்டுங்கிறது தேர்தல் இதுலதான் தெரியும். 18 ஓட்டு இருக்குன்னு சொல்றாருல, பரையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீட உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டால அந்த மக்கள் லட்சக்கணக்கான இடங்களை இன்ஜினியர் இடங்களை பெற்றதாட்டு ஸ்டாலின் சொல்றாரு. விஜய்க்கு இதுல நிலைப்பாடு என்ன? தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு சீமான் சொல்றாரு. விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? உன் படம் நாளைக்கு நடிப்ப இன்னும் ஒரு 5 வருஷம் மார்க்கெட் இருக்கும் உனக்கு, இதை விட மாட்டேன். ஒரு 5 வருஷம் நடிக்காம இருந்தாதான் வயசாயிரம், ஒரு நியர்லி 55 தாண்டி அந்த நோக்கும்போது மார்க்கெட் நிற்காது ஒரு தோற்றத்துக்கு. அப்போ 5 வருஷம் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு 5 வருஷத்துல ஒரு 3 படமாவது நடிப்பேன். அந்த படம் வந்து உனக்கு தெலுங்கு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவில் பிறமொழிக்காரன் படம் பார்க்க மாட்டாங்கிறதுக்காக தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடங்கிறத உன்னால சொல்ல முடியல. நீ நம்ம போட்ட முருகன் வேஷம் போட்டு என்ன ஆக போகுது? தைரியம் இருந்தா சொல்லு. அல்லது பாராளுமன்ற கட்டிடத்துல ஏன் தமிழ் இல்லைங்கிறத உன்னால கேட்க முடியுமா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கம்பக்கா, ஒரு ஏட்டு சுரக்காயா, காகித புலியா, நிரூபிக்கப்படாத ஒன்ன சொல்லி ஒரு கட்டமைப்பை காட்டுறது தவிர விழுந்தாதான் ஓட்டு. கமலஹாசனுக்கு 6 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க, தினகரனுக்கு 8 விழுக்காடு ஓட்டு இருக்குன்னு சொன்னாங்க. தேர்தல் முடிவு என்ன வந்து? கமலஹாசன் 2.5 விழுக்காடு வாக்கெடுத்தாரு, தினகரன் 2.5 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. அதர் சொல்லி போட்ட சீமான் வந்து 6.5 விழுக்காடு வாக்கெடுத்தாரு. ஸோ எது எப்படினாலும் ரிசல்ட் தான் அதை பேசும். நீ 18 நீ பேசலாம், 8 நீ பேசலாம், என்ன வேணாலும் நீ பேசலாம். சீமான் எடுத்த 8.22 நிரூபிக்கப்பட்ட வாக்கு. மக்களவை தேர்தலில் விஜய்க்கு 0 விழுக்காடு வாக்கு தான். இப்போ விஜய்க்கு இருக்குது 0 விழுக்காடு வாக்கு தான். அது என்ன நம்பருங்கிறது 2026 தேர்தல் ஆணைய முடிவு வந்தாதான் தெரியும். அதுவரை இன்னைக்கு விஜய்க்கு ரேட்டிங் வந்து அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட். அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டடுக்கு நீ 18 கொடு, 58 கொடு, 68 கொடு, எதுவுமே மேட்டர் இல்லை. எல்லாமே ஏட்டு சுரக்கா. கணிக்க கூட கூடாது. கணிக்கிறது உள்நோக்கத்தோட 8.5 விழுக்காடு எடுத்து நிரூபிச்சவனை கண்டுக்காம வன்மத்தோடையும் காழ்ப்புணர்ச்சியோடையும் ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி கணிக்கிறார்கள். அதுதான் தவறுன்னு நான் சொல்றேன். நீ கணிக்கிறது தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். நானே கணிச்சன, கணிக்கல. 50 விழுக்காடு வருமானு சொல்லி எங்க அண்ணன் ரஜினிகாந்த் நிற்கணும்னு நான் சொன்னேன். அவர் 15 விழுக்காடு வரும்னு ஓடிட்டார். அது வேற விஷயம். ஆனா நீ வந்து இது ரிசல்ட் மாதிரி சொல்லாத. நீ கணிக்கிறதுல தப்பே இல்லை, அது வாங்க கணிப்பு. நான் தப்பே இல்லை. நீ வந்து ராகுல் தான் பிரதமர் ஆவார்னு கணிச்ச, அதுல ஒன்றும் தப்பே இல்லையே. அது நீ என்ன வேணாலும் கணிச்சுட்டு போ. நான் கணிச்சது 10 கரெக்டா இருக்கும். சீமான் 8 விழுக்காடு ஓட்டு வருவாரு குறையாதுன்னு சொன்னேன்.
அது கரெக்டா இருந்தது. இதே கணிப்பாளர்கள் ரங்கராஜ் பாண்டே சீமானுக்கு எத்தனை விழுக்காடு சொன்னார், சுமன் சிலாமன் 2 விழுக்காடு சொன்னார், குபேந்திரன் 4 விழுக்காடு சொன்னார். இதே ஜான் ஆரோக்கியசாமி பார்லிமெண்ட் ஆக்கும், ராகுல் காந்தி ஆக்கும், ராகுல் காந்தி புள்ளேன்னுட்டு தன்னை முன்னிறுத்தி ஸ்டாலின் 39 ஜெயித்துட்டாரு. ராகுல் காந்தி எல்லாம் ஸ்டாலின் முன்னிறுத்தல. எலெக்ஷனுக்கு முன்னாடியே சீமான்ட்ட வந்து ஒரு மன வலிமை இல்லாம பேசுவார். பார்லிமெண்ட் ஆக்கும், ராகுல் காந்தி ஆக்கும், 4 விழுக்காடு தான் வரும், அது வருதுன்னு ஜான் ஆரோக்கியசாமி பேசிட்டு இருப்பாரு. அந்த ஜான் ஆரோக்கியசாமிக்கு ஊதுகுழலாம் ஒட்டுணியா தானே இந்த பிரவீன் சக்கரவர்த்திகள் பேசுறாங்க, சொந்தமா எங்க பேசுறான். ஸோ இதெல்லாம் கணிப்புங்கிறது உள்நோக்கம் கொண்ட ஒரு கணிப்பு, நியாயமான கணிப்பு இல்லை, நேர்மையான கணிப்பு இல்லை. போலரைசேஷன் வரும்போது இவன் கணிப்பெல்லாம் ஓடிடும். நான் கணிச்சேன் 55 விழுக்காடு வாக்கு விக்கிரவாண்டியில திமுக எடுக்கும்னு, 63 போனாங்க போலரைசேஷன். 25 விழுக்காடு பாமக எடுக்கும்னு சொன்னேன், 29 போனாங்க போலரைசேஷன். சீமான் பழைய ஓட்டை காப்பாத்தினாதான் அவருக்கு பெருமைன்னு. சீமான்ட்ட கேட்டு பாருங்க, 20 விழுக்காடு ஓட்டு விஜய்க்கு இருக்கு, விஜய் பேசி விட்டா உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய 5 விழுக்காடை தாண்டி 25 விழுக்காடு ஓட்டு உங்களுக்கு வந்துடும். ஜான் ஆரோக்கியசாமி வாங்கின 10 கோடிக்கு பேசினாரா இல்லையா? கேளுங்க சார். 20 விழுக்காடு ஓட்டு இருந்து நீ சொல்லலை, நீ பைபிளை ஒன்று சத்தியம் பண்ணு. பொய்யா ஃப்ராடா பண்றதுதான் இந்த மதமாற்ற மிஷினரி கோஷ்டிகளோட வேலை. அதோட ஒரு ஊதுகுழலா வந்து பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசுறாரு. இது அவருக்கு கணிப்பு, அவருக்கு எதிர்பார்ப்பு, அவருக்கு ப்ரெடிக்ஷன். 26 தேர்தல் ஆணையம் வந்தா யார் சொல்றது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமி தேர்தல் வாக்குறுதிகளை இன்னைக்கு கொஞ்சம் வெளியிட்டு இருக்காரு. விவசாய கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி, 3 சிலிண்டர் இலவசம், அப்புறம் முதியோர்களுக்கு உதவித்தொகை அதெல்லாம் 2000 உயர்த்தப்படும், நிறைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இது இலவச ஓட்டு ஒரு 5% இருக்கு இலவசத்துக்குன்னு. அந்த ஓட்டு இந்த முறை ஸ்டாலினுக்கு போறதுக்குள்ள வாய்ப்புகள் தான் அதிகம், கொடுக்குறவனுக்கு தான் அது போகும். ஸோ அந்த இடத்துக்குள்ள இவர் ஆஸ்பிரேஷனை உருவாக்கி இவரும் அந்த வாக்குல ஒரு பங்கு தனக்கு எடுக்கிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபடுறாரு. அது தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இந்த இடத்துக்குள்ள இலவசங்கள் நாட்டுக்கு கேடுன்னு சீமான் தெளிவா நிற்கிறாரு. விஜய் பலமும் போகாம இடமும் போகாம இதுக்குள்ள கருத்து சொல்ல முடியாதவராட்டு, கருவாட்டு சாம்பாராட்டு, திருமங்கலம் சரத்குமார் மாதிரி அவர் ஒரு முடிவெடுக்க முடியாதவரா அந்த இடத்துக்குள்ள நிற்கிறாரு. அதுதான் போலரைசேஷன்ல விஜய் மாட்டுவாரு, அடி வாங்குவாரு, அவரு கிளியர் கட்டா பிஞ்சு போவாருங்கிற கருத்தை நாம சொல்றோம். இப்போ வட தமிழகத்துல போலரைசேஷன் தான் வரும். விக்கிரவாண்டியில களத்துக்குள்ள நின்று விஜய் போலரைசேஷனை தடுத்திருக்கணும், தடுக்க முடியல. வன்னியர் பறையர், வன்னியர் நான் வன்னியர் போலரைசேஷன்ல விஜய் வந்து கேண்டிடேட்டும் சரியா வர மாட்டாங்க, இஷ்யூஸும் எடுத்து வைக்க முடியாது, ஓட்டும் வராது. ஓகே, இதுல நீங்க கேட்டது இலவசங்கள் தொடர்பான ஸ்டாலின் எடப்பாடி மேட்ரு. அதுல எடப்பாடி இலவசங்களுக்கான ஓட்டு முழுமையா ஸ்டாலினுக்கு போகுதுன்னு, அதுல தனக்கு ஒரு பங்கு வேணும்னு இந்த இலவசங்களை அள்ளி விடுறாரு. சில கருத்து கணிப்புகள் கூட விஜய்க்கு இந்த பொசிஷன் தான் கிடைக்கும். எல்லாரும் சொல்ற கணிப்புகளும் ஏறக்குறைய ஒத்துதானே போகுது. கணிப்புகள் எல்லாமே மோசடிங்க. எல்லாரும் சொல்ல கருத்து கணிப்புகளும் ஒன்னா போகல. ரெட்டியூல் கணிப்பு விஜய் ரொம்ப மோசமா போவாப்புலங்கிற சொல்றாப்புல. கருத்து கணிப்புகள் வந்து மோசடியா தான் பண்றான். நீ கருத்து கணிப்பு பண்ணும்போது முதல்ல சீமான் 1 விழுக்காடுல இருந்தவர் 8.2 விழுக்காடுக்கு வந்திருக்காரு, எடப்பாடியை பலகீனப்படுத்தி வந்திருக்காருங்கிற அந்த உண்மையை சொல்லிக்கிட்டு ரங்கராஜ் பாண்டே கருத்து கணிப்பா கணிச்சுன்னா அது ஒரு நியாயம் நாணயமா இருக்கும். இது களமே அமையல, இஷ்யூஸ் என்னன்னு தெரியாது. பறையர் தேவேந்திர குல வேளாளர் இஷ்யூல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? வலம் போறாரா, இடம் போறாரா? கலைஞர் அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தது, பிரியாட்ரேஷன் கொடுத்தது சரிங்கிறாரா, தப்புங்கிறாரா? ஜெயலலிதாவை குப்பை கூட தூக்கி போட்டுக்கிட்டு அருந்ததியர் ஓட்டுக்காக எடப்பாடி சரின்ட்டாரு. கொங்கு வேளாளர் பிளஸ் அருந்ததியர் தான் தனக்கு சீட் கன்வெர்ட் ஆகும், அதனால அதை நம்ம சரின்னு சொல்லணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அதை சரின்னு சொல்லிட்டாரு. விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? அப்ப நிலைப்பாடு இல்லாம பறையரெல்லாம் ஏமாடி இழிச்சவாயன் சினிமா பார்த்து ஓட்டு போடான்னு நினைச்சான்னா கருத்து கணிப்பானாலும் அதை கேட்கணும். பறையர் தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு சீமான் உயர்த்தி கொடுக்க சொல்றாரு, கலைஞர் கொடுத்த பிரியாரிட்டி ரெசர்வேஷன் தப்புன்னு சொல்றாரு. இதை பற்றி உங்க கருத்து என்னன்னு துக்குளக்குதியா அடுத்த வாரம் கருத்து கணிப்பு பறையர் ஹேம்லெட்லையும் தேவேந்திர குல வேளாளர் இடங்கள்லயும் அருந்ததிகள்கிட்டையும் கருத்து கணிப்பு எடுத்து போடட்டு அவன் நாணயத்தை நான் நேர்மையை பாராட்டுறேன், ரங்கராஜ் பாண்டே போடட்டு அவன் நாணயத்தை நேர்மையை பாராட்டுறேன். யாரா இருந்தாலும் நீ என்னத்தை கருத்து கணிப்பு எடுக்கிற, இஷ்யூஸை சொல்லி கருத்து கணிப்பு எடு, அதோட கருத்தை போடு, நம்ம ஏத்துக்கலாம். அவன் கருத்து கணிப்புன்னு ஒரு பார்வையில சொல்றான்னு எடுத்துக்கலாம். இந்தியா டுடே கருத்து கணிப்பு பார்லிமெண்ட் எலெக்ஷனை பற்றி கரெக்டா தான் போட்டுட்டு இருக்காப்புல, எடுத்து பார்த்தா தெரியும், ஃபைல்ல இருக்கும். லிஸ்ட் ஆஃப் பார்ட்டியில நாம் தமிழருங்கிற ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியை வைக்கல இந்தியா டுடே கருத்து கணிப்பு.
பட் நான் அவனை குறை சொல்லலை. அவன் பார்லிமெண்ட் எலெக்ஷனா திமுக அதிமுக தொடர்பாட்டும் இண்டி கூட்டணி பிஜேபி இண்டி கூட்டணி என்டிஏ தொடர்பாட்டும் போட்டதெல்லாம் கரெக்டா வந்திருக்கு. ஆனா நாம் தமிழர்னு ஒரு கட்சியை லிஸ்ட்ல வைக்காம கருத்து கணிப்படுத்துறோம். என்னத்தை சொல்ல, வட இந்திய புறமொழியாளர்கள் நாம் தமிழர் மேல உள்ள கால் பிடிச்சே காட்டுறாங்க. அதே தான் தமிழர்கள் இருக்கக்கூடிய ரங்கராஜ் பாண்டியிட்ட நான் கேட்கிறேன். பழைய தேவேந்திர குல வேளாளருக்கு 5 விழுக்காடு உயர்த்தி கொடுக்கணும்னு சீமான் சொல்றாரு. இதுல விஜய் கருத்து எதுவும் சொல்லல. கருத்து எதுவும் சொல்லாத விஜய் ஆதரிப்பீங்களா, உங்க மக்களுக்காக இருக்கக்கூடிய சீமான் ஆதரிப்பீங்களான்னு கருத்து கேளுங்க. இல்லை நாங்க சினிமா பார்த்து தான் விஜய் தான் ஆதரிப்போம் எத்தனை பேர் சொல்றான்னு பதிவு பண்ணு, அப்போ தெரியும். போலரைசேஷன் வரும்போது விஜய் வட தமிழகத்துல ஒண்ணும் இல்லாம துணியை காணும்னு திருமங்கலம் சரத்குமார் ரேஞ்சுக்கு போவார். இதுதான் நடக்க போகுது. அந்த கருத்து கணிப்போட சில தன்மைக்கு இதே கருத்து கணிப்பை நான் ஏத்துக்கிறேன். 45 விழுக்காடு திமுக வருங்கிறதும் என்டிஏ அதிமுக கூட்டணி பொருந்தா கூட்டணியா கெமிஸ்ட்ரி இருக்காருன்றது அவன் சொல்றான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் அவன் ஏன் சீமான கருத்து கணிப்புல வைக்கலங்கிற போதுதான் எனக்கு கேள்வி வருது. அந்த 22 விழுக்காடு வாக்குல பெரும்பகுதி சீமானுக்கு வருது. தமிழ் தேசியத்தை சொல்றாரு, இன்னர் லைன் பெர்மிட் வேணும் இங்க வரக்கூடியவங்களுக்கு எல்லாம் சொல்றாரு. இது அவருக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அதை நீ பதிவு பண்ணு. ஆனா கருத்து கணிப்புல சீமான வைக்காம எடுக்கிறது நியாயம். இதை எப்படி பார்த்தாலும் இன்னும் அந்த காங்கிரஸ்ல இருந்து இந்த குரல் ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன பிறகு நிக்காம வருதுன்னா சம்திங் ஏதாவது ஷேக் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தெரியல. ஒரு ஷேக்கும் இல்லை, ஒண்ணும் இல்லை. விஜய் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு. இப்ப 117 காங்கிரஸும் விஜயும் கூட்டணி வச்சாலும் காங்கிரஸுக்கு கை சின்னம் கூடிய 117 இடத்துல விசில் நிற்கும். செல்வ பிறந்தகை ஒரு சீஃப் மினிஸ்டரு, இவர் கார்த்திக் சர்மா ஒரு சீஃப் மினிஸ்டர்லாம் நீங்க நின்னாலும் கூட காங்கிரஸ் போட்டியோட 117 இடத்துலையும் விசில் நிற்கும். விஜய்க்கு ஓட்டு என்ன ப்ரூவ் ஆயிருக்கு, என்ன டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. இவர் சொல்லக்கூடிய 18% ஏத்துக்கிட்டு கூட்டணிக்கு அதாவது கட்சி போவாங்களா? நிரூபிச்சாதாங்க ஓட்டு. கெஜ்ரிவால் அப்படிதான் சொன்னாங்களா? என்ன கெஜ்ரிவால் நிரூபிச்சாருலாங்க. நிரூபிச்சா கெஜ்ரிவால்னு சொல்லிட்டு போவோம், கமலஹாசன் சொல்லிட்டு போவோம், பிரசாந்த் கிஷோர்னு சொல்லிட்டு போவோம். நிரூபிச்சாதானே கெஜ்ரிவாலா பிரசாந்த் கிஷோரா கமலஹாசனா விஜயகாந்தான்னு தெரியும். நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போ. உன்னை நீ டாலா கிளைம் பண்ணி என்டிஆர்னு கூட கிளைம் பண்ணு, அதுல ஒன்றும் தப்பு இல்லை. இன்னைக்கு உன் பிறந்த நாள், உன்னோட கட்சி 3வது ஆண்டு விழா எத்தனை ஊர்ல நடந்து, நீ நடத்தினதை தாண்டி எத்தனை ஊர்ல நடந்து, எத்தனை ஊர்ல அன்னதானம் கொடுத்தான், அமைப்புல எத்தனை ஊர் அமைப்புல அது நடந்தது சொல்லுங்க. நீங்க உங்க தொலைக்காட்சி சார்பா உங்க நெட்வொர்க் ஊர்ல இருக்கக்கூடிய உங்க ரிப்போர்ட் கேளுங்க. காஞ்சிபுரத்தில் நடந்தா, திருவள்ளூர்ல நடந்ததா, கன்னியாகுமரியில் நடந்ததா, கிருஷ்ணகிரியில நடந்ததா, எத்தனை ஊர்ல பிறந்தநாள் ஆண்டு விழா 3வது ஆண்டு விழா கொண்டாடி அன்னதானம் போட்டான். 214 தொகுதிக்குள்ள 35 தொகுதிக்குள்ளதான் பிறந்த நாளே கொண்டாடினா. ஆதாரம் தர முடியல. அதே ஃப்ராடு வேலையை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. கட்சி வேட்பு மனுக்கு எத்தனாயிரம் ரூபாய் கேட்கறீங்க? 10,000 ரூபாய் கேட்கறீங்களா? எத்தனை பேர் 10,000 ரூபாய் கொண்டு கட்டிட்டான்? இல்ல ஓசியா சுண்டல் விநியோகம் மாதிரி மனுவை ஓசியா கொடுக்குறீங்களா? அதிமுக 10,000 மனுவுக்கு வச்சிருந்தாங்க. எத்தனையோ கோடி எடப்பாடிக்கே கட்டியிருந்தாங்கன்னா அந்த நியூஸ் போட்டாங்க. அது ஆர்கனைசேஷன் உள்ள ஒரு கட்சி. நீ எத்தனாயிரம் ரூபாய் விண்ணப்ப மனுக்கு வச்சிருக்கிற? ஆன்லைன் விண்ணப்பம்னா முதல்ல, இப்ப நேரடி விண்ணப்பம்னா இப்ப என்ன மோசடிகளை பண்றீங்க? நான் மீண்டும் கேட்கிறேன். 234 தொகுதியில விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு புஷி ஆனந்த் சொன்னாரு. 35 தொகுதிக்கு மேல ஆதாரத்தை கொடுன்னு கேட்கிறேன். எங்க கொடுக்குறீங்க? அமைப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. சும்மா ஏட்டு சொரக்காயா 25, 35 அதுல இஷ்யூ வச்சு நீ கருத்து கணிப்பாடு. விஜய் காலி ஆயிடுவாப்புல. போலரைசேஷன் தான் வரப்போகுது வட தமிழகத்துல. நீங்க செல்வாக்கு இருக்கணும்னா 20 விழுக்காடு இருக்குதுன்னு சொன்னா உக்ரவாண்டில களத்துக்குள்ள வந்திருக்கணும். போலரைசேஷன்ல பார்ட் டைம் பொலிட்டிஷியன் மாதிரி கமலஹாசன் 2.0 மாதிரி களத்தை விட்டு போயிட்டீங்க. களத்துல நின்னாரு சீமான். யாரு? கமலஹாசனை வீழ்த்தி இன்னைக்கு 8.22 சீமான் வந்திருக்கிற மாதிரி களத்துல இல்லாத பார்ட் டைம் பொலிட்டிஷியன் விஜயோட அந்த தாக்கமும் சீமானுக்கு பெரிய பிளஸ்ஸா தான் கடைசியா முடியும். இப்ப விஜயனுடைய இந்த நகர்வுகள் இன்னும் களத்துல இறங்க கொஞ்சம் ஏதாவது வைப்பு ஏறாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்க 214 போடணுங்க, இஷ்யூஸ் சொல்லணுங்க. 214 போடுறதுக்கு முதல்ல ஆன்லைன் அப்ளிகேஷன் சொன்னாங்க. எத்தனை ஆன்லைன் அப்ளிகேஷன் என்ன வந்துன்னு எந்த தகவலும் சொல்லல. யாராவது பத்திரிகையாளர் கேட்டீங்களா? இன்னும் டேட் முடியலங்க சார். கேட்டு முடியலனாலும் இன்னைக்கு வரை எவ்வளவு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்துன்னு சொல்லணும் இல்ல. அது நாயும் பூனையும் கூட அப்ளிகேஷன் போடலாம் ஆன்லைன்ல. எத்தனை பூனை போட்டு, எத்தனை நாய் போட்டு, எத்தனை பசுமாடு போட்டுன்னு சொல்லணும் இல்ல. சொல்லல. இப்போ
இப்போ மேனுவலா அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்க. எத்தனாயிரம் ரூபா வேட்புமனுக்கு வச்சிருக்கிறீங்க? வேட்புமனுக்கு எத்தனாயிரம் ரூபா வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். 10,000 ரூபா வச்சு எத்தனை பேர் உங்களுக்கு கிட்ட வரோம்? சும்மா தினமலர்ல 10 கோடி ரூபா ப்ராஜெக்ட்ல தினமலையில பொய் செய்திகளை போட்டு 117 காங்கிரஸ் தாவேகா கூட்டணி காங்கிரஸ்காரன் ஸ்டாலின் குழு அமைச்சு பேசிட்டு இருக்கிறான். ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட்னு. என்னத்தை சொல்ல, பலம் நிரூபிக்காம கூட்டணி கடைவிரித்தேன் கொள்வார் இல்லை. யார் வந்திருக்கா கூட்டணிக்கு? யார் வந்திருக்கா?